எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஸோ என் அனுபவத்தை கேட்டுக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னும் போது நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த ஹார்ட், பிரெயின், லங்ஸ், கிட்னின்னு நிறைய முக்கியமான ஆர்கன்ஸ் இந்த உடம்புல இருக்குது, சரியா? ஆனால் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ மூளை வந்து பயங்கரமாக சிந்திக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி ஹார்ட், அது வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு தேவைப்படுது, இல்லையா? இது ரெண்டே உதாரணமாக எடுத்துக்கும். இப்போ ஒருவேளை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மூளை அப்படி மாதிரி அவர் ரொம்ப யோசிச்சு குடும்பத்துக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார். அவரோட டெய்லி ரொட்டீன் பேட்டர்ன் அண்ட் அவர் எடுக்கிற ரெஸ்ட் சைக்கிள், அவர் வேலை பார்க்குற சைக்கிள், இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஹார்ட் மாதிரி உங்களோட வீட்டோட டெய்லி ஆக்டிவிட்டியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ரொட்டீன் இருக்குல்ல, அண்ட் உங்களோட ரெஸ்ட் டைமோ, நீங்கள் வேலை பார்க்குற அந்த ஸ்ட்ரெஸ் லெவலோ, இதெல்லாமே அவருக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு ஹார்ட்டாக இருந்துக்கிட்டு, நான் பாரு 24 மணி நேரமும் துடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீ பாரு நல்லா தூங்குற, பாதி நேரம் தூங்குற அப்படின்னு உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து, அந்த பிரெயினை பார்த்து கேட்டிங்கன்னா, அந்த மொத்தமாக அந்த உயிர் இருக்குல்ல, ஹார்ட், பிரெயின், கிட்னி எல்லாம் ஒரே குடும்பமாக ஒரு உடல்ல தானே இருக்கு. அந்த உடலே இயங்காது. இதுதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? அதனால ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற விதமான ரோல்ஸ் இருக்கும்போது அவங்களோட டெய்லி சைக்கிள் ஆஃப் ருட்டீனே கொஞ்சம் வேறையா தான் இருக்கும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு உயிராய் வாழ்றோம், ஒரு குடும்பமாய் வாழ்றோம். ஸோ இனிமே அந்த ஆர்கன் வேற, இந்த ஆர்கன் வேற, அந்த மனுஷன் வேற, நான் வேற அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் உங்களோட குழந்தைகளோட சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ்றதுக்கு நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை விட்டு கொடுத்து அவங்கள அக்செப்ட் பண்ணி, விட்டு கூட கிடையாது, அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணி போனீங்கன்னா குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி.